கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, SECI அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜி இருக்குல்ல, அந்த ரினியூவபிள் எனர்ஜிக்கான டெண்டரை கம்மி பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி ஒரு முடிவு அவங்க எடுக்கணும்? நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்காக கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு இக்கு இருக்குது. அது என்ன இக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி நடக்கிறதுனால எந்தெந்த கம்பெனிக்கு டெண்டர் கம்மியாக போகும், டெண்டர் கம்மியாக போச்சுன்னா அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்குமா வாங்காதா, அதுக்குள்ளே எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபாசில் ஃபியூலில் இருந்து க்ரீன் எனர்ஜிக்கு மாறணும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் இது நடக்கல, சர்வதேச அளவில் நிறைய நாடுகள் இந்த முயற்சியில் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம ஒரு EV பூம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்தியாவுடைய டார்கெட் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030 இந்தியாவுடைய ரினியூவபிள் செக்டாருடைய கெப்பாசிட்டிங்கிறது 500 கிகாவாட்டாக இருக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 2025 கணக்குப்படி இந்தியாவுடைய க்ரீன் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 234 கிகாவாட்டாக இருக்குது. இந்த 234 கிகாவாட்டில் 50% கிட்ட சோலார் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ திடீர்னு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா SECI என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த க்ரீன் பவர் இருக்குல்ல, அந்த க்ரீன் பவர் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கான டெண்டரை கம்மி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் ரினியூவபிள் செக்டர் நல்லாவே க்ரோ ஆகுது. அதாவது நிறைய ரினியூவபிள் பவரை தயாரிக்க முடியுது. நிறைய கம்பெனிஸ் அதில் இன்வால்வ் ஆகுறாங்க. சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜி எல்லாம் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்குல்ல, அந்த பவரை ப்ராப்பராக கிரிட் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்தியாவில் கம்மியாக இருக்கலாம். ஸோ நாம் எந்தளவுக்கு க்ரீன் பவரை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான அபிலிட்டி இருக்கோ அதை விட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதனால இப்போதைக்கு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு 10 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனால் சமைக்கிறதுக்கு 20 பேர் இருக்கிறாங்க. அவங்க 30 பேருக்கு சமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால SECI என்ன பண்ணியிருக்கு, நம்ம வச்சுருக்க டார்கெட்டெல்லாம் கரெக்டு தான். 2030 500 கிகாவாட் அப்படிங்கிறது அச்சீவ் பண்ணக்கூடிய ஒன்று தான். பட் அதுக்கான இன்ஃப்ரா அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது. அதுக்கு சில வேலைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், டெண்டர் அதனால் கம்மியாக கொடுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இது சம்மந்தமாக மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியுடைய செக்ரட்டரி சந்தோஷ்குமார் சாரங்கி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய RE மாடல், ரினியூவபிள் எனர்ஜி மாடல் எல்லாமே பிளெயின் வெனிலா ப்ராடக்ட் மாதிரி இருக்கிறதுனால எனர்ஜி ஸ்டோரேஜ் காம்போனண்ட் இல்லாமல் இருக்கிறதுனால எங்கே போயிட்டு ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 40 கிகாவாட்டுக்கான பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டே இல்லை. அதனால் இந்த பவரை ஸ்டோர் பண்ணுறது ஒரு பிரச்சனை, யார்கிட்ட கொடுக்குறதுங்கிற ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குங்கிறாரு. அதாவது PPA பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இல்லாததுனால கிட்டத்தட்ட 40 கிகாவாட் ரினியூவபிள் பவர் ஸ்டக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவை கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு முடிவை கவர்மெண்ட் எடுத்துருக்கிறதுனால எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க, அந்த கம்பெனிக்கு பாதிப்பு வருமா இல்லையா அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி SJVN. இப்போ SJVN கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கம்பெனி பாதிக்கப்படுமா படாதான்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக பாதிக்கப்படும். ஏன்னா இந்த கம்பெனியுடைய மேஜர் போர்ஷன் ஹைட்ரோ பவராக தான் இருக்குது. 90% மேலே இவங்க ஹைட்ரோ தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் சோலார் பவர், அதுக்கப்புறம் விண்ட் எனர்ஜி எல்லாமே மினிமம் பண்ணுறாங்க. 4% கிட்ட இது எல்லாமே இருக்குது. ஸோ அதற்கு வரக்கூடிய டெண்டரில் குறையுது அப்படிங்கும்போது ஒரு ஸ்லைட்டாக பாதிப்பு இந்த கம்பெனிக்கு இருக்கும். SJVN ஃபண்டமெண்டல் நம்ம பார்த்தோன்னா PE ரேஷியோ 57க்கு மேலே இருக்குது, இண்டஸ்ட்ரி PE 27 அந்த ரேஞ்சில் இருக்குது, ROC 4க்கு மேலே இருக்குது, ROE 5க்கு மேலே இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் 82 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 4000 கோடிக்கு மேலே மைனஸில் இருக்க ஒரு கம்பெனி. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 2.03 இருக்குது. கட்டணம் அதிகமாக தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது NTPC கிரீன். NTPC கிரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குஜராத்தில் ஒரு 10 கிகாவாட் அண்ட் 5 கிகாவாட்டுக்கான ப்ராஜெக்டை ரீசெண்டாக சைன் பண்ணாங்க இந்த கம்பெனி. 2025 அக்டோபரில் பண்ணாங்க. ஸோ NTPC கிரீனுடைய ரெவன்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் மூலமாக 91% வருது, விண்ட் எனர்ஜி மூலமாக 4.5% வருது, அதுக்கப்புறம் கன்சல்டன்சி அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் 1.5% அப்படி இருக்குது, அதர்ஸ் 3% கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டெண்டர் கம்மி பண்ணுறதுனால NTPC கிரீனுக்கு அதிகமான பாதிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இவங்க எவ்வளோ இதுக்கு முன்னாடி பண்ணுறாங்களோ அதில் எத்தனை % இந்த கம்பெனிக்கு கம்மியாக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். NTPC கிரீனுடைய ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்குடைய PE ரேஷியோ 130க்கு மேலே இருக்குது, அண்ட் ROC 4.8, ROE 3.8 தான். இண்டஸ்ட்ரி PE 27 அந்த ரேஞ்சில் இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 1.16 வச்சுருக்காங்க.
ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 9,000 கோடிக்கு மேலே மைனஸில் இருக்குது. ரீசன்ட் குவார்ட்டரில் பெரிய அளவில் சேல்ஸ் இல்லை, ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. 612 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 86 கோடி தான். மூணாவது நம்ம பார்க்குறது ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன். இந்த கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் டர்ன்கீ அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் சொல்யூஷன் கொடுக்குற கம்பெனி. அதாவது யூட்டிலிட்டி ஸ்கேல், ஃப்ளோட்டிங் சோலார் பவர் ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணுறாங்க. டொமஸ்டிக் சோலார் ப்ராஜெக்ட்டும் இவங்க பண்ணுறாங்க, இன்டர்நேஷனல் லெவல்லையும் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே வந்து யூட்டிலிட்டி ஸ்கேல் சோலார், ரூஃப்டாப், ஃப்ளோட்டிங் சோலார், ஹைப்ரிட் அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன் எல்லாமே வரும். இந்த கம்பெனிக்கு இருக்க ஒரு பெரிய சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் 32% அளவுக்கு ஸ்டேக்கை ரிலையன்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய பூஸ்ட் இந்த கம்பெனிக்கு. இதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த கம்பெனி மெயினாக சோலாருடைய இபிசியில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த டெண்டர் ஃப்ளோட் பண்ணுறது கம்மி பண்ணும்பொழுது இந்த கம்பெனிக்கும் குறிப்பிட்ட தகுந்த அளவு பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா இவங்களுடைய இபிசியில் வந்து டொமஸ்டிக் 80% மேலே இருக்குது அண்ட் இன்டர்நேஷ்னல் இபிசிங்கிறது 16% மேலே இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்மி தான். ஸோ இங்கே டெண்டர் கம்மி பண்ணும்பொழுது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து இவங்களுடைய ஃபுட் பிரிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கம்பெனி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அவங்க பிஸ்னஸை ஸ்கேலப் பண்ணி கொண்டு போகலைங்கிற பட்சத்தில் இந்த கம்பெனி கொஞ்ச நாளைக்கு வந்து அடி வாங்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதாவது இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2026 அண்ட் 27 2 வருஷத்துக்கு இந்த டெண்டரை கம்மி பண்ணுற வேலைகள் நடக்கும் அப்படின்னு தான் கவர்மெண்ட் சொல்லுது. ஸோ அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து நம்ம இதையெல்லாம் கவனிக்க வேண்டியது நல்லது. அடுத்து நம்ம பார்க்குறது வாரி ரினியூவபிள் டெக்னாலஜி. வாரி ரினியூவபிள் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இபிசியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. முக்கியமாக நிறைய சோலார் பேனல் தயாரிக்கிற கம்பெனி. லார்ஜஸ்ட் சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இவங்க வச்சுருக்காங்க. 12 கிகாவாட் இவங்களுடைய கெப்பாசிட்டியாக இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்டாக்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரி எனர்ஜிஸ் இவங்களுடைய இன்னொரு கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியில் ஐடி ரைட் நடந்திருக்கு. அந்த ஐடி ரைட் நடந்ததுனால 2 ஸ்டாக்குடைய ப்ரைஸும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஃபர்தராக கரெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐடி ரைட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க, நாங்கள் வந்து எல்லாமே வெள்ளை பேப்பர்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. மறுபடியும் பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். இல்லை ஏதாவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்ம கையில் எதுவும் இல்லை. பட் இந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 60% மேலே இவங்களுடைய ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20 கண்ட்ரீஸில் இவங்களுடைய கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. அது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை கொடுக்கும். ஆனால் டொமஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ரிமைனிங் 40% இருக்குல்ல, அதில் இவங்களுக்கு வரக்கூடிய டெண்டர் வந்து குறையும். அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி ஃபாரின் மார்க்கெட்டுக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பண்ணும்பொழுது இதை காம்பன்சேட் பண்ண முடியும். அண்ட் ரீசெண்டாக வாரி எனர்ஜியுடைய சிஓ சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முடிஞ்சால் அதை நீங்கள் தேடி படித்து பாருங்கள். அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்காக என்னென்ன விஷயங்கள் நம்ம சோலாரில் பண்ண முடியும், க்ரீன் எனர்ஜியில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நோக்கி இந்த கம்பெனி போயிட்டுருக்கு, வாரி எனர்ஜிஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து வாரி டெக்னாலஜிலையும் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் பார்த்தோம்னா ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 32க்கு மேலே இருக்குது, இண்டஸ்ட்ரி பி 36 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்டாக்குடைய பி ரேஷியோ கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ROE 65க்கு மேலே இருக்குது, ROC 82க்கு மேலே இருக்குது. இது எல்லாமே இந்த கம்பெனியில் நல்லா தான் இருக்கும். டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.12 தான், கடன் ரொம்ப கம்மியாக இருக்கிற கம்பெனி. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 201 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. ரீசன்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் Q2 வந்து 775 கோடி ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் 116 கோடி நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. ஃபைனலாக நம்ம பார்க்குறது ஐநாக்ஸ் விண்ட் அப்படிங்கிற கம்பெனி. ஐநாக்ஸ் விண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்ட் டர்பைன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுதான் முக்கியமான ப்ராடக்ட் இவங்க தயாரிக்கிறது. இவங்களுக்கு NTPC, CSC, NLC, ஹீரோ ஃபியூச்சர் எனர்ஜிஸ் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் கூட எல்லாம் நல்ல டீலிங் இருக்குது. அதாவது செப்டம்பர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 2020 செப்டம்பர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 4 கிகாவாட்டுக்கு மேலே இந்த கம்பெனிஸில் மட்டுமே இவங்க ஆர்டர் எடுத்து வச்சுருக்காங்க. ஓவராலாக டெண்டரை கம்மி பண்ணும்பொழுது இந்த கம்பெனி பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க விண்ட் டர்பைன் தயாரிக்கிறாங்க. இப்போது விண்ட் எனர்ஜி போடுறதுக்கு ஒரு கம்பெனி, இப்போது வந்து விண்ட் எனர்ஜி போடுறதுக்கு NTPC கிரீன் மாதிரி ஒரு கம்பெனி வந்து ரெடி ஆகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டக்குன்னு அவங்க ஒரு ப்ராஜெக்டை எடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் எடுக்கும்பொழுது ஐநாக்ஸ் விண்டுகிட்டே இருந்து ஒரு விண்ட் டர்பைனை வாங்குவாங்க. இல்லை அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து பவர் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இப்போ கிடையாது, அதை 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம், போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படின்னு வரும்பொழுது இந்த கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த ஆர்டர் இருக்குல்ல, அந்த ஆர்டர் என்ன ஆகும், ஹால்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இந்த கம்பெனியில் ஒரு சின்ன இம்பாக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐநாக்ஸினுடைய பி ரேஷியோ 47க்கு மேலே இருக்குது, இண்டஸ்ட்ரி பியும் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ROCE 11க்கு மேலே இருக்குது, ROE 11க்கு மேலே இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.17 இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸில் இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1119 கோடி ரெவன்யூ, 228 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், 20% மார்ஜின் வச்சுருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 121 கோடி. ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே க்ரோ ஆகிருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணிப்போம். இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட்
புதுசாக நீங்கள் வந்து நியூஸ் கஃபே சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுவீங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரம் பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.